வணக்கம். நீங்கள் இருந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் 2015 ஆண்டு ஆரம்பமாகி தற்போது 8 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் 9வது மாதத்தின் முதலாவது தினத்தில் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 8வது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக கரு ஜெயசூரிய தெரிவு. பிரதி சபாநாயகராக திலங்க சுமதிபால தெரிவு. குழுக்களின் பிரதி தலைவராக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதிகரிப்பு பிரதமர் தெரிவிப்பு. சுயாதீன தொலைக்காட்சியின் முன்னாள் தலைவர் அனுர ஸ்ரீவர்தன ஜனாதிபதி முன் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 8வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று முற்பகல் ஆரம்பமானது. ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9:30க்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. இதன்போது முத்தாய்ப்பாக பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றது. මම මේ පාර්ලිමේන්තුවේ කතානායක හැටියට කරු ජයසූරිය මන්ත්‍රීතුමාගේ නම යෝජනා කරනවා. වෙනත් මන්ත්‍රීවරයෙකු විසින් එම යෝජනාව ස්ථිර කරනු ලැබිය යුතුයි. ගරු අග්‍රාමාත්‍යතුමා විසින් කරන ලද යෝජනාව මම ඉතාම සතුටින් ස්ථිර කරනවා. அதற்கமைய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக கரு ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபாலடி செல்வா ஆகியோர் சபாநாயகரை பிரித்தானிய வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற சம்பிரதாயத்திற்கு அமைவாக அழைத்துச் சென்றனர். මෙම උත්තරීත සභාවේ කතානායකවරයා වශයෙන් මා පත් කර ගැනීම සම්බන්ධව ඔබ සැමට මාගේ ස්තුතිය මේ අවස්ථාවේදී පිරිනමනවා. இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதன் பின்னர் பிரதமர், முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா உட்பட பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் சபையில் உரையாற்றினர். அதன் பின்னர் பிரதி சபாநாயகராக திலங்க சுமதிபால தெரிவு செய்யப்பட்டார். නියෝජ්‍ය කතානායකවරයා ලෙස පාර්ලිමේන්තු මන්ත්‍රී තිලංග සුමතිපාල මහතා පත් කළ යුතුයි මා යෝජනා කර සිටිනවා. තිලංග සුමතිපාල මහත්මයා නම මම ස්ථීර කරමි. නියෝජ්‍ය කතානායකවරයා වශයෙන් නිසි පරිදි ඡන්දයෙන් තෝරාපත් වූ බව මම සභාවට පත් කරනවා. இதேவேளை குழுக்களின் பிரதி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட்டார். ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாக காயந்த கருணாதிலக்க மற்றும் சபை முதல்வராக லக்ஷ்மண் கிரியல் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இதன் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். சபாநாயகர் கரு ஜெயசூரிய 3 மணி வரை சபை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார். இலங்கையின் 8வது பாராளுமன்ற அமர்வு ஜனாதிபதியின் விசேட உரையை அடுத்து சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபையின் இன்றைய நாள் அமர்வு தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கதிராமதயன் ரஜினிகாந்த். வடமாகாண சபையின் 34வது அமர்வு கைதேரியில் உள்ள பேரவைச் செயலகத்திலே இன்று காலை 9:30 அளவிலே ஆரம்பமாகியது. சபைக்கு வருகை தரும் பொழுது ஆளுங்கட்சி உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் பதாகைகளை ஏந்திய வண்ணம் வருகை தந்திருந்தார். அதிலே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தேவை, கொலைகளை செய்தவர்களையே நீதிபதிகளாக நியமிக்க முடியுமா போன்ற விடயங்களை அது குறிப்பிடப்பட்டிருந்த சபை அமர்வின் ஆரம்பத்தில் வடமாகாணத்தில் வழங்கப்பட்டுள்ள விவசாய ஆராய்ச்சி உதவியாளர் நியமனங்கள் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பகுதிகளை தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களிலிருந்து மீளப்பெறப்பட்டுள்ளதால் நாங்கள் முன்னர் தீர்மானித்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை கைவிடுவதாக விவசாய அமைச்சர் போனா அங்கிரநேசன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் விசேட பிரேரணை ஒன்றை உரையாற்றினார். இந்த முதலமைச்சரின் உரையை பழிமொழிந்து உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கொலைகாரர்களையே நீதிபதிகளாக நியமிக்க அனுமதிக்க முடியாது. இலங்கை ரோம் உடன்படிக்கையிலே கைச்சாத்திடப்பட்டு இருந்தால் நாங்கள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்க முடியும் எனவும் கூறினார். யாழ்ப்பாணம் கைதரியிலிருந்து கதிராமதயன் ரஜினிகாந்த். திருகோணமலை மற்றும் பொகமதலாவை ஆகிய பகுதிகளில் 2 சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை மகாதியுள்வேவ பகுதியில் 14 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயன்ற சந்தேக நபர் ஒருவரை மொரவேவ போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரை இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் கூறினர். இதேவேளை பொகவந்தலாவையில் 11 வயது மாணவியை வேன் ஒன்றுக்குள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயன்ற 54 வயதான ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
மாணவியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பொகவந்தலாவ போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். செவனகல பகுதியில் அதிகரித்து வரும் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கிலான விழிப்புணர்வு செயலமர் ஒன்றை போலீசார் இன்று முன்னெடுத்தனர். வீதி போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் இதன்போது சாரதிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. செவனகல தனமல்வில பிரதான வீதியில் கட்டுவில்கம்ம பகுதியில் இந்த விழிப்புணர்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. செவனகல போலீஸ் நிலையத்தின் போலீஸ் அதிகாரிகள் இந்த திட்டத்தில் பங்கேற்றனர். இரவு வேளைகளில் சம்பவிக்கும் விபத்துக்களை குறைப்பதே இந்த விழிப்புணர்வு திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதன்போது மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. கட்டுவில்கம்ம பகுதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 62 விபத்துக்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வெலிகந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று வரும் சிலர் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ வாகனத்தை சேதப்படுத்தியுள்ளனர். நேற்று பிற்பகல் புனர்வாழ்வு நிலையத்திற்கு சென்ற வேளை போதைப் பொருளுக்கு அடிமையான குழு ஒன்று அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஜானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர்கள் நடத்திய தாக்குதலில் 3 அதிகாரிகளும் 10 உத்தியோகஸ்தர்களும் காயமடைந்துள்ளனர். தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இவர்கள் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். நீதிமன்ற உத்தரவிற்கு அமையவே இவர்கள் வெளிக்கந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பொங்குடுதீவு மாணவி வித்யா பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 9 சந்தேக நபர்களும் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 4ஆம், 6ஆம் மற்றும் 9ஆம் சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் முதல் தடவையாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளார். மேலும் மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் மற்றும் தடய பொருட்களினூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட மரபணு அறிக்கை தெளிவில்லாததால் அவற்றை மீண்டும் பகுப்பாய்விற்கு உட்படுத்துமாறும் நீதவான் எஸ் லெனின்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த 16 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 16 இந்திய மீனவர்களும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் வருகை தந்த 3 படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காரைநகருக்கு அண்மித்த கடற்பகுதியில் 2 படகுகளுடன் 7 மீனவர்களும், வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் 1 படகுடன் 9 மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்தை சேர்ந்த 3 மீனவர்களும், கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த 4 மீனவர்களும், நாகப்பட்டினத்தை சேர்ந்த 9 மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களையும் கடற்படையினரிடமிருந்து யாழ் கடற்தொழில் திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளது. கைதான இந்திய மீனவர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் மற்றும் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா குறிப்பிட்டுள்ளார். 8வது பாராளுமன்ற கன்னி அமர்வு இடம்பெற்று வரும் நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தற்போது உரையொன்றை நிகழ்த்தியுள்ளார். எதிர்வரும் வருடத்திலிருந்து இந்த சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் கிடைக்கின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் அளவை அதிகரிக்க நாம் தீர்மானித்துள்ளோம் என்பதனை கூற விரும்புகின்றேன். அது முதற்கட்ட நடவடிக்கையாகும். மாவட்டங்களுக்கு அமைவாக எவ்வாறு நிதி செலவீடு செய்வது என்பது குறித்தும் கதிக்க வேண்டியுள்ளது. அதனால் அனைவரும் இணக்கப்பாட்டு அரசியல் தொடர்பில் எமது கவனத்தை செலுத்துவோம். மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் களஞ்சிய சாலையில் இன்று முதல் நெல் களஞ்சியப்படுத்தப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கடந்த போகத்தின் போது களஞ்சியப்படுத்தப்பட்ட நெல் இன்று விமான நிலையத்தின் களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எம்பி திசாநாயக்க தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு அமைவாக விமானங்களை ஏற்றியிருக்கும் வகையிலான சமிகை கட்டமைப்புகளையும் அனைத்து நவீன வசதிகளையும் கொண்டதாக 2013ஆம் ஆண்டு மத்தள சர்வதேச விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. எனினும் தற்போது பிளை துபாய் விமான சேவைக்கு சொந்தமான ஒரு விமானம் மாத்திரமே இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றது. அதன்படி தற்போது எவ்வித பாவனையும் இன்றி காணப்படும் விமான நிலையத்தின் களஞ்சிய சாலையில் நெல் களஞ்சியப்படுத்த நெட் சந்தைப்படுத்தல் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது.
விமான நிலையத்தில் நெல்லை கொண்டு போய் குவிக்கும் செயற்பாட்டை நாம் செய்யவில்லை. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் எமக்கு நெல் களஞ்சியப்படுத்தலுக்கான வசதிகள் குறைவாக உள்ளன. இந்த விடயம் தொடர்பில் மத்தள விமான நிலையத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போது அவர்கள் பயன்படுத்தாது இருக்கும் களஞ்சிய சாலையை எதற்காக பயன்படுத்த முடியும் என்ற தீர்மானத்திற்கு வந்தோம். எனவே தற்காலிக அடிப்படையில் அந்த களஞ்சிய சாலையை பயன்படுத்துவதற்கு இணக்கப்பாடு காணப்பட்டது. பின்னர் நெல்லை அகற்றும் சந்தர்ப்பத்தில் அதனை மீண்டும் விமான நிலைய நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். கட்டணம் செலுத்துவது தொடர்பில் இரண்டும் அரச நிறுவனங்கள் என்பதனால் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. மத்தள விமான நிலையத்தின் களஞ்சிய சாலை தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கான கோரிக்கையை நெற்சந்தைப்படுத்தல் சபை விடுத்திருந்தது. எனவே நாம் இது குறித்து ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் கலந்துரையாடினோம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனமே தற்போது விமான நிலையங்களின் களஞ்சிய சாலைகளுக்கு பொறுப்பாக உள்ளது. எனவே தேசிய தேவையை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக குறுகிய காலத்திற்கு சாதாரண குத்தகை அடிப்படையில் விமான நிலையத்தின் களஞ்சிய சாலையில் நெல் களஞ்சியப்படுத்தலுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.